ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டின்னோட டைரி வந்து டாலோட ரூமில் இருக்கிறத டால் பார்க்குறான். இது என்ன டைரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் தான் ஒவ்வொரு லூப்லேயுமே என்னென்ன நடந்திருக்குமோ அது எல்லாமே எழுதி வச்சிருப்பானே. அதில் கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கான். என்ன பாயிண்ட்னா, மையும் விராட்டை எப்படியாச்சும் அவங்க கிட்டேருந்து காப்பாற்றணும். செகண்ட் ஒன் வந்து டாலை வந்து அந்த லூப்லேருந்து அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும். தேர்ட் வந்து அவனை வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டை ஆக்கிக்கணும் எழுதி வச்சிருக்கான். டால் அந்த ப்ராஜெக்டில் வின் பண்ணியிருப்பானே, அதை வந்து அவன் யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான் அவங்க வீட்டில், தேவையில்லாத பிரச்சனை எதுக்குன்னு. ஆனால் இப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன்டா அதை என்கிட்ட சொல்லவே இல்லை, இன்றைக்கி நைட்டு நம்ம பார்ட்டி பண்ணுறோம், நான் கெஸ்ட்டெல்லாம் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை யார் சொல்லியிருப்பான்னு. யார் சொல்லியிருப்பாங்கன்னா, இவன் கூட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இருப்பாங்களே, அவங்க தான் இதை வந்து வேணுன்னு அவங்க அப்பா கிட்டே சொன்ன மாதிரி தான் இருக்குது. டால்க்கு இது எங்கே எப்படி யோசித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்கன்னு. டாக்டர் சாக் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சிங்கு கிட்ட இவங்களுக்கான எவிடன்ஸ் நிறைய இருக்குன்னு. அதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டேவை கூட்டு வச்சு எப்படியாச்சும் நீ அந்த எவிடன்ஸ்லாம் அழிச்சிருந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே சிங்கி யாருக்கோ கால் பண்ணி என்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கு, நான் அப்புறமா எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் கேப்புக்கும் கால் பண்ணி நீ அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருப்பான். இதை வந்து டே ஒரு ஓரமாக கேட்டு நின்றுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஆள் அவன் தான் போய் அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக கேப்பும் பார்த்துருவான். கேப்புக்கு பெருசாக ஐடியா இல்லை, சும்மா போயிட்டு வரான் போல அப்படின்னு நினச்சிட்டு அவனும் விட்டுருவான். டே ஒரு ஓரமாக நின்று இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். கேப்பும் உள்ளே போயிட்டு தேடிட்டே இருக்கான். அதான் எங்கே இருக்கும், அவன் தான் எடுத்துகிட்டு போயிட்டானே, அது இவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு தேடிட்டே இருக்கான். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்மார்ட்டாக அந்த பென்ட்ரைவில் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று அதுலேயும் காப்பி பண்ணி வச்சுருப்பாங்க. டே பார்த்துட்டு தானே இருப்பான். அவனுக்கு ஐயோ என்ன வேறு காப்பிலாம் வச்சுருக்காங்களான்னு அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் சாக் அவங்கக்கிட்ட இருந்து கால் வருது. அவங்ககிட்ட இப்படி விஷயத்த சொன்னதுமே அவங்க சொல்கிற வார்த்தை, சரியான மக்கடா நீ, உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் நீ உருப்படியாக எதுவுமே பண்ண மாட்டேன், உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பற்றியா, தயவு செஞ்சு நீ ஃபோனை வச்சுன்னு அவனை திட்டி ஃபோனை வச்சுருவாங்க. அவன்லாம் ஐயோ எத்தனை பேர்கிட்ட தான் நான் இப்படி திட்டு வாங்குறதோன்னு தெரியல, அவன் முழிச்சிட்டு இருக்கான். இங்கே டாக்டர் சாக் மறுபடியும் வேற யாருக்கோ கால் பண்ணிடுறாங்க. இப்போ டால் சோகமாக நிற்கதை பார்த்துட்டு டின் என்ன பண்ணுறான்னா, அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, என்னாச்சு என் பேபிக்கு, ஏன் என் பேபி சோகமாக இருக்கு, என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு. அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அதுவா, அது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இன்னைக்கு நைட்டு பார்ட்டியில் என்ன ஆகுமோ அது வரை எனக்கு தெரியலை, ஒரு வேளை நான் இறந்துட்டேனா என்ன பண்ண முடியும்னு. அவன் அதுக்கு, இங்கே பாரு டால், எதுவுமே ஆகாது, நான் உன் கூட தான் இருக்கேன், எங்கேயும் நான் உன்னிட்டு போக மாட்டேன், உனக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், வா நம்ம பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கலான்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேர் அழகா. இப்போ எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. விராட்டு கூட அங்கே தான் இருப்பான். அந்த கேங்கில் ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் என்ன பண்ணுறான்னா, ஒரு பொக்கே மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி விராட் கிட்ட கொடுத்துட்டு, இதை வந்து நீ போய் கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடு, அப்போ தானே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு. இதில் வந்து விராட்டுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இந்த பார்ட்டிக்கு வர்றது கூட இவங்க 2 அப்புறம் கம்பல் பண்ணனால தான் வந்திருப்பாங்க. இவங்களுமே டாலோட ஃப்ரெண்டு தான். ஆனால் ஏன் அவங்க இந்த மாதிரி டாலுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. இப்போ விராட் என்ன சொல்லுவானா, இல்லை வேண்டாம், நான் ஃபஸ்ட் இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவான். ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை, அவனை வந்து இன்னுமே கம்பல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவன் சடனாக திரும்பும்போது டாலும் இவனுக்கு ஆப்போசிட்டில் இருந்து நிற்பான். 2 பேருமே பார்த்துப்பாங்க. ஆனால் விராட் வந்து அவன் தான் டால் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கானே, அதனால அங்கேருந்து போயிடுவான். டாலும் வந்து விராட்டை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போகிறான். அவன் அப்படி போகும்போது அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் கோட்டும் போட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் நிற்காரு. என்ன பண்ணுறான்னா, டால் பின்னாடியும் அவருமே போகிறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் மை அவங்க அம்மா கூட இருக்கும்போது அவள் ஹார்ட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அவன் அங்கேருந்து ரீப்ளை பண்ணுற மாதிரியே இல்லை. இப்போ ஒரு நர்ஸ் உள்ளே வராங்க. அவங்கக்கிட்ட என்ன கேட்குறான்னா, இப்போ தானே இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் இன்ஜெக்ஷனாக கேட்குறா. அவங்களும் ஆமாம் டாக்டர் தான் போட சொன்னாங்க, பிரெயினுக்கான இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு போட்டுட்டு போகிறாங்க. இவளுக்கு தெரியல அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன ஆகும்னு. ஆனால் ஒரு மாதிரி டவுட்டாக தான் அவங்கள பார்த்துட்டே இருக்கா. சிங் என்ன பண்ணியிருப்பானா, அந்த எவிடன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த டே என்ன பண்ணியிருப்பானா, கரெக்டாக அவங்கள ஆட்கள்லாம் வச்சு அடித்து போட்டு அவங்கள மயக்கமாக வச்சுட்டு அவன் அங்கேருந்து அந்த எவிடன்ஸ்லாம் தேடிட்டே இருப்பான். அவன் அங்கே தேடி இருக்க கேப்பில் இங்கே சிங்கும் கேப்பாக தப்பிச்சு ஓடிடுவாங்க. இவங்க இப்படி ஓடுறத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் மறுபடியும் அவங்கள துரத்த ஆரம்பிப்பாங்க. இவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே போய் ஓடிடுவாங்க. ஒரு கட்டத்தில் சிங் என்ன பண்ணுவான்னா, ஒரு மரத்தடியில் போய் 2 பேரும் ஒளிஞ்சி இருப்பாங்க. ஆனால் கேப் ரொம்பவே பயந்து போய் இருப்பான். இதை பார்த்துட்டு சிங்கு அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு, இங்கே பாரு கேப், பயப்படாத, எதுவும் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் துரத்திட்டு வந்திருப்பாங்களே அவங்க கிட்ட போயிட்டு சிங்கு ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் டே என்ன பண்ணுவான்னா, கேப்பை வந்து கன் பாயிண்டில் வச்சு நிப்பாட்டி சிங்கை மிரட்டுவான். ஆனால் சிங் என்ன பண்ணுவான்னா, டே கிட்ட எப்படியாச்சும் பேசி அவனை சமாதானப்படுத்தலே நினைப்பாங்க. ஆனால் அவன் வந்து ஃபுல்லாக அவங்ககிட்ட கேட்குறது எல்லாமே அந்த எவிடன்ஸ் எங்கே இருக்குது
சிங் என்ன பண்ணுறான்னா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க கேப் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு டே வச்சுட்டு கண்ணை பிடுங்கி அவனை எப்படியோ அவங்ககிட்டேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். சிங்கும் கூட சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரும் டே அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இவன் அடி வாங்கின கையோட டாக்டர் சேக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி இப்படின்னு சொல்கிறான் மறுபடியும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு. டாக்டர் சாக் வந்து இவனை திட்டுறாங்க, நீ எல்லாம் தண்டம்டா, எதுக்கு தான் நீ எல்லாம் உயிரோட இருக்குன்னு தெரியல, தயவு செஞ்சு நீ என் கண்ணு முடிய வந்துடான்னு சொல்லிட்டு கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்ட்டியில் டால் வந்து விராட்டை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவன் பின்னாடியே போயிருப்பானே. 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக டாலை ஷூட் பண்ணதுக்காண்டி ஒருத்தங்க பின்னாடியே வந்திருப்பாங்களே அந்த கோட்டை போட்டுட்டு அவங்க இப்போ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது இப்போ 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்ட்டி ஹால்குள்ளே போய் ஓடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கலவரம் ஆகுது. அந்த கலவரத்தில் இவங்க 2 பேரும் ஒரு டேபிள் கடையில் போய் ஒளிகிறாங்க. இது எல்லாமே டின்னும் பார்த்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு ஒன்றும் புரியலை, இங்கே என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒரு மாதிரி ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக விராட்டும் டாலும் ஒளிஞ்சிருப்பாங்களே அந்த டேபிள் கடையில் போய் ஷூட் பண்ணலான்னு போகும்போது பின்னாடி தானே டாலும் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணுறானே இப்போ ஓடி வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த கேப்பில் டால் என்ன பண்ணுறான்னா விராட்டை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இவன் அவங்கள அடிச்சு போட்டுட்டு டின்னு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். 2 பேரும் ஒன்றா தான் ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா ஓடி வந்ததில் வந்து டாலுக்கு ரொம்பவே மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. மூச்சு விட அவ்வளோவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ 2 பேரும் சேஃபாக ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஒளிஞ்சிருக்க இடத்துக்கு தான் கரெக்டாக அவங்களுமே உள்ளே வந்து இவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. டின் உடனே என்ன பண்ணுறான்னா டால் அங்கேயே உட்கார சொல்லிட்டு இவன் போய் அவங்கள அட்டாக் பண்ண போகிறான். பின்னாடி இருந்து தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இதில் என்னன்னா அவங்க டின்னை கீழே தள்ளி விட்டுட்டு அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த சவுண்டு கேட்டுட்டா டாலுமே அவன் இருக்க இடத்துலேருந்து எட்டி பார்ப்பான். அப்புறம் டாலை ஷூட் பண்ணதுக்காண்டி டர்ன் பண்ணால் அந்த கன்னில் வந்து ஒரே புல்லட் தான் இருந்திருக்கு. அதை வந்து அவங்க டின் மேலே ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ பயந்து அவங்களுமே அங்கேருந்து ஓடுறாங்க. அந்த நெஞ்சு வலியோடையுமே டால் என்ன பண்ணுறேன்னா டின் பக்கத்தில் வந்துட்டு டால் உனக்கு எதுவுமே ஆகாதுன்னா உன் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ கண்ணை மூடாத, நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்னு யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு சவுண்டு போட்டு கூப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. டின்னை உள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் டால் கத்திட்டே இருக்கான். அவன் கண்ட்ரோலே இல்லை. ஏன்னா அவனால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போ தான் அவங்க 2 பேருமே லவ் பண்ணாங்க, அவ்வளோ டீப்பாக ஆனாங்க. அதுக்குள்ளாடி இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஆகும்னு. டின்னுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் விஷயத்தை கேள்விப்பட்டு சிங்கும் கேப்புமே வந்திருப்பாங்க. டின் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி பார்த்துட்டே இருக்கான். பிங்கி எல்லாரும் அவனை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட அசையாமல் டின்னை பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு டின்னுக்கு இப்படி ஆனது வந்து அவனால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் அவனுக்கு சிபிஆர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சிங்கு பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு வந்து எப்படி அதை மூவ் ஆன் ஆகி அவனை காப்பாற்றுறது எதுவுமே தெரியல. மண்டைக்குள்ளே அவனுக்கு 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா கடைசியாக இருக்க ஒரே சான்ஸ், ஏன்னா டின் இப்போ லாஸ்ட் கட்டத்தில் இருக்கான். இப்போ இந்த சான்ஸை விட்டாங்கன்னா டின்னை வந்து அவங்களால காப்பாற்ற முடியாது. அதுக்காக சிங் என்ன பண்ணுறான்னா பண்ணுறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. ஆனாலும் சிங் அதை நம்ம பண்ணியே ஆகணும், இதுதான் நமக்கு இருக்க கடைசி சான்ஸ் அவன் யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அவனுக்கு செஸ் அது ஒரு பக்கமாக கட் பண்ணிவிட்டு ஹார்ட்டை வந்து இவங்க கையாலே பம்ப் பண்ணுறாங்க, மூச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு புல்லட் வந்து ஹார்ட் பக்கத்தில் தான் பட்டிருக்கும். அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா இதுதான் கடைசி சான்ஸு, இதை விட்டுட்டோம்னா டின்னை அவங்களால காப்பாற்றவே முடியாது. ஆனால் கேப்பு பிங்கி எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது எப்படியோ டின் நம்மளை விட்டு போயிடுவான்னு. அவ்வளோதான், எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போகுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். சிங்கு மட்டும்தான் விடாமல் அவனுக்கு பம்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியாச்சும் அவன் பொழைச்சிட மாட்டானான்னு பொறுமையாக அவன் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் அதை பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது, தலையெல்லாம் சுற்றுது. டின் கூட இருந்த அவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்லாம் ஒரு நிமிஷம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்போ டே என்ன சொல்கிறான்னா சிங் கிட்ட, டாக்டர் சிங் வேணாம் விடுங்க, அவ்வளோந்தான், இதுக்கு மேலே நீங்கள் பண்ணாதீங்க, டின் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டான்னு. ஆனால் சிங் இது எதுவுமே அவனுக்கு வந்து அவன் மைண்டில் எதுவுமே இல்லை. அவனுக்கு வந்து டின்னை காப்பாற்றணும். இப்போ டின் கிட்ட கூட அவன் டின் இறந்துட்டான். பட் இருந்தாலும் டின் கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, டின் நீ ஓகே தானே, நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா, இன்னும் கொஞ்ச நேரம் நீ பொறுத்துக்கோ டின், உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாற்றிடுவேன்னு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். அவனால் சுத்தமாக இதை ஏற்றுக்க முடியல, டின் வந்து இறந்து போயிட்டான்னு.
அவனுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே அவன் டின் கூட தானே அவ்வளோ க்ளோஸாக இருப்பான். அவனுக்கு மட்டும் இல்லை, கேப்பு, சிங்கு, பிங்கு எல்லாருக்குமே டின் இப்போ இல்லாதது ஏற்றுக்கவே முடியல. டின் கேப்லாம் இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறான். ஒரு கட்டத்தில் சிங்கே புரிய ஆரம்பிக்குது, ஓகே டின் நம்மளை விட்டு போயிட்டான்னு. டின் இறந்ததுக்கப்புறம் டால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தனிமையாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரூமை விட்டு வெளியே போகிறது கிடையாது, யார்கிட்டையும் முன்னாடி மாதிரி பேசுகிறது கிடையாது. காலேஜுக்கு போனால் தனியாக இருக்குது. அவனோட கேட் சீடம் அது கூட வளர்த்துருப்பானே, அங்கே போனால் ஃபுல்லாக டின் ஞாபகம் தான். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அவனுக்கு டின் ஞாபகம் தான். டின்னை அவனால் கொஞ்சம் கூட மறக்கவே முடியல. டின்னை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒன் டைம் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது டின் கூட ஜிண்டாவை பற்றி சொல்லியிருப்பானே, அது இப்போ இவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, மறுநாளே அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறான். ஏன்னா அவன் அடிக்கடி ஜிண்டாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதான்னு சொல்லியிருப்பான் டின்னு. இப்போ அங்கே போயிட்டு போகிற வரவங்களை பிடிச்சலாம், நீங்கள் தான் ஜிண்டாவான்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயே கேட்டுட்டு இருக்கான். ஏன் அங்கே இருக்க பேஷண்ட், நர்ஸு யாரையுமே விடலை. ஒவ்வொரு ஆள்கிட்டயே போயிட்டு நீங்கள் ஜிண்டாவா, இல்லை உங்களுக்கு ஜிண்டாவா தெரியுமா, நீங்கள் ஜிண்டாவை பார்த்துருக்கீங்களா, அவனுக்கு ஃபுல்லாக ஜிண்டா தான். இது எல்லாமே பிங்கு இப்போ அவன் பக்கத்தில் போயிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜிண்டான்னு ஒரு கேரக்டர் யாருமே கிடையாது, நீ கொஞ்சம் பொறுமையாக இருன்னு. அவனுக்கு கொஞ்சம் ஷாக்காகவே இருக்குது. ஏன்னா ஜிண்டான்னு ஒரு கேரக்டர் உண்மையாகவே இருக்காங்க, அது அவனுக்கு தெரியும். டின் தானே எல்லா விஷயமும் அவன்கிட்ட சொல்லியிருப்பான். அதனால அவன் அதுலேருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். யாருமே இவன் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. ஒரு மாதிரி இவன் கத்திட்டே இருக்கிறத பார்த்துட்டு சிங் என்ன பண்ணுறான்னா, சிங்கு தான் அவனை கொஞ்சம் அமைதியாக இருட்டாலும் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். அவங்கக்கிட்டையுமே கத்துறான். இதை பார்த்துட்டு கேப் உடனே செக்யூரிட்டியை கூப்பிட ஆரம்பிக்கிறான். கேப் செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவன் அங்கேருந்து பயந்து போய் ஓடுறான். இவன் இப்படி ஓடுறத சிங்கு பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது டாலை நினைச்சாலே. இப்போ டால் என்ன பண்ணுறான்னா, ஓடி வந்ததில் ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சு இருக்கிறான். அவன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவ்வளோத்துக்கு பயந்து போய் இருக்கிறான். எப்படி என்ன சொல்லி ஜிண்டாவை பார்க்கணும் அவனுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவும் இல்லை, ஒன்றும் புரியவும் மாட்டுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ரொம்பவே பயந்து போய் இருக்கான். அது மட்டும் அவனை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. இப்போ சடனாக ஒரு வாய்ஸ், ஆமாம் நீ தான் என்ன கூப்பிட்டியான்னு. இவனும் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஜிண்டா நீங்கள் உண்மையாகவே வந்துட்டீங்களான்னு. அவங்கள பார்த்ததுமே அவன் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்னா, ஜிண்டா உண்மையாகவே நீங்கள் ஒரு ஏஞ்சல் தானா? உங்களால் டின்னை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியுமா? எனக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அவன் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் ஜிண்டா ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது எல்லாராலையும் முடியாது சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. இவனும் பின்னாடி டேன் பண்ணியிருப்பான். ஆனால் அங்கே ஒரு டோர் இருந்திருக்கும், அது எப்படி வந்துன்னே தெரில. ஐயோ ஜிண்டான்னுட்டு மறுபடியும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போவான். உள்ளே போகும்போது டின்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவான். அவனுக்கே ஒன்றும் புரியல, என்னடா இது நம்ம எப்படி இங்கே வந்தோன்னு அங்கே இங்கேமா சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கான். அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும் அவன் கண்ணில் யார் படுறானா, டின் மறுபடியும் வரல. ஆனா ஒவ்வொரு லூப்லயும் டின் இவனை காப்பாற்ற எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அதை ஜிண்டா இப்போ அவனுக்கு லைவா காமிக்க போறாங்க. அதுக்குதான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவன் டின்னை பார்த்ததுமே அப்படியே ஷாக்காக நிற்கிறான். அவன்கிட்ட பேசுறதுக்காண்டி அவன் பின்னாடியே போயிட்டு இருப்பான். ஒரு இடத்துல டின்னுமே ஸ்டாப் ஆகுறான். இவனும் பின்னாடி டின்னு அவனை தொட போகும்போது டின் லைட்டாக அங்கேருந்து மூவ் ஆன் ஆயிடுவான். இவன் கீழே விழுந்துருவான். அவன் கீழே விழுந்ததும் டாலோட ஃபேஸே அப்படியே மாறிடும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, டால் இப்போ தானே ஆக்சிடென்ட் ஆகி இவனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. டின் அவனை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருப்பானே, அது எல்லாமே டால் பக்கத்துல இருந்தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னு இவனை காப்பாற்றுறதுக்குன்னு. இவன் சைடில் இருந்துட்டு, டின் என்ன பாரு டின், நான் உன் பக்கத்தில் இருக்கேன், என்னை கொஞ்சம் திரும்பி பாரு, நான் பேசுறது உனக்கு கேட்குதா? டின்னு கூப்பிட்டு இருக்கான். ஆனால் இவன் பேசுகிற எதுவுமே டின்னுக்கு கேட்காது. இது எல்லாமே பண்ணுறது ஜிண்டா தான். ஜிண்டாவும் அங்கே தான் இருக்காங்க. ஜிண்டா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறாங்க. எங்கன்னா எல்லா லூப்லையுமே டின் இவனுக்காக என்னெல்லாம் பண்ணான். அதில் ஃபர்ஸ்ட் இதாக எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா, டின் சீடாமல் பார்த்து கவனிக்கிறது அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. பக்கத்தில் தான் இவங்களுமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா, டாலுக்கு இவன் டியூட்டர் பண்ணதுக்காண்டி நைட்டு ஃபுல்லாக இருந்து அவனோட சப்ஜெக்டை இவன் லேர்ன் பண்ணது. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்ததும் இவன்லாம் இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்தில் ஜிண்டாவும் பார்த்ததும், ஜிண்டா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை மூடிட்டு, நீங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு. அடே விடுடா, என்னைய நான் பார்க்க மாட்டேன்டா, நான் ஒரு ஏஞ்சல். இல்லை ஜிண்டா நீங்கள் அதை பார்க்கக்கூடாது, நான் பார்க்க மாட்டேன், என்னை விடு. இல்லை நீங்கள் பார்க்கக்கூடாது, நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு கண்ணே தெரியாது, போதுமா நீ என்னை விடு. ஜிண்டாவும் எவ்வளோ சொல்லி பார்க்காங்க, நான் பார்க்க மாட்டேன், என்னை விடுன்னு. ஆனால் எவ்வளோ சொல்லியும் டால் கடைசி வரைக்கும் அந்த கையை எடுக்கவே இல்லையே.